சமய சிந்தனைகளுக்காய் வந்திருக்கும் அந்த சிந்தனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நேரலையில் இணைந்து சமய சிந்தனை பகிர இருக்கும் உறவுகள் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். இணைத்துக்கொண்டு சிந்தனைகளை தரலாம். இன்று ரம்சியா சமீம் அவர்கள் எழுத்து வடிவத்தில் தன்னுடைய சிந்தனையை அனுப்பியிருக்கின்றார். அவரின் சிந்தனையை என் குரலோடு தந்து கொள்கிறேன். இதற்கிடையில் வஜிதா முகமது அவர்கள் தன்னுடைய சிந்தனையை அனுப்ப முயற்சி செய்தார். ஆனாலும் கூட அது ஸ்கைப்பில் எடுக்கிறதுக்கு மாதிரி இல்லை. எனவே நீங்கள் நேரலையில் வந்து உங்கள் சிந்தனையை சொல்லலாம். மற்றவர்கள் நீங்கள் தயாராக இருங்கள். அது தவிர இன்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, அதனையும் நாங்கள் கேட்க வேண்டும். அதனோடு நாங்கள் சிறந்து இணைந்து போக வேண்டும். எனவே பார்க்கலாம். முதலில் நாங்கள் ரம்சியா சமீம் அவர்களை அழைத்துக் கொள்வோம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ரம்சியா சமீம். அருட்கொடை மாதமே வருக. புனிதமும் கண்ணியமும் அருளும் நிறைந்த மாதமான ரமலான் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நன்மை தீமைகளை பிரித்தறிவித்த மனிதவள மேம்பாட்டிற்கு வழிவகுத்த மாமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட புனித மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கை நீட்டியவர்களுக்கு கையில் உள்ளதை கொடுத்து கண்ணீரை துடைக்க தூண்டும் காருண்யமிக்க ரமலான் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஈமான் கொண்ட அனைவரும் இந்த மாதத்தை எதிர்நோக்கியவாறு தங்களுடைய 5 கடமைகளில் ஒன்றான நோன்பை நிறைவேற்றி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைய ஆவலாகவும் சந்தோஷமாகவும் உள்ளனர். ஏனென்றால் நோன்பு முஸ்லிம்களின் உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அடுத்து வருகின்ற 11 மாதங்களுக்கான ஒரு பயிற்சியாகவும் உள்ளது. மேலும் முஸ்லிம்களுக்கு இது ஒரு வசந்த காலம் என்று கூறும் அளவுக்கு நன்மைகள் பொதிந்து கிடக்கின்றன. இறைவனை நினைவு கூர்தல், தர்மம் செய்தல், நோன்பு நோற்றல், ஐவேளை தொழுதல், இரவு நேர வணக்கங்கள், சொல் செயல் எண்ணங்கள் என்று அனைத்திலும் இறை அச்சத்தை பேணுதல் என்று ஒரு அமைதியான நிம்மதியான சூழலை ரமலான் நம்மிடையே ஏற்படுத்தி விடுகின்றது. ரமலானின் முழு பலனையும் அடைய வேண்டும் என்பதில் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் வேறு கருத்துகள் இருக்க முடியாது. எதிர்வரும் ரமலானை இறை அச்சத்தோடு அதன் பலனை அடைவதற்கும் இறைவனின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கும் அதிகம் நல்லமல்கள் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் என்றபடி தன்னுடைய சிந்தனை ரமலானின் வருகையை வரவேற்று தன்னுடைய சிந்தனையை அமைத்திருக்கின்றார் ரம்சியா சமீம் அவர்கள். அவருக்கும் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து ஆர்வமாக இணைந்து சிந்தனைகளை தரும் உங்களுக்கு. தொடர்ந்து வஜிதா முகமது அவர்கள் இணைப்பை தொட முயற்சித்தார். எனவே அவர் இணைவில் வந்து நேரலையில் உங்கள் சிந்தனையை தரலாம் என்று சொல்லிக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முன்கூட்டிய ரமலான் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு 10வது ஆண்டுக்கான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது சிந்தனையை தருகின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகள். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளமாகும். தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் கூறுவது யுக முடிவு நாளின் அடையாளமாகும். யுக முடிவு நாள் நெருங்கும் போது யூப்ரட்டிஸ் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும். அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம். யுக முடிவு நாள் நெருங்கும் போது யூப்ரட்டிஸ் நதி தங்க புதையலை வெளியே தள்ளும். அதை காண்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்க வேண்டாம். ஏமாற்றுவன் என்னை சார்ந்தவன் அல்ல. ஏமாற்றுவன் என்னை சார்ந்தவன் அல்ல. ஒருவன் தனித்து தொழுவதை விட கூட்டாக தொழுவது 27 மடங்கு சிறப்பானது. ஒருவன் தனித்து தொழுவதை விட கூட்டாக தொழுவது 27 மடங்கு சிறப்பானது. நீங்கள் 3 பேர் இருக்கும் போது மூன்றாவது இருப்பவரை விட்டுவிட்டு இருவர் மட்டும் இரகசியம் பேச வேண்டாம். நீங்கள் 3 இருக்கும் போது மூன்றாவரை விட்டுவிட்டு இருவர் மட்டும் இரகசியம் பேச வேண்டாம். பெற்றோரை நிந்திப்பவன் தன் மக்களால் நிந்திக்கப்படுவான். பெற்றோரை நிந்திப்பவன் தன் மக்களால் நிந்திக்கப்படுவான். பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய உணவு அளிப்பது மிகச் சிறந்த தர்மமாகும். பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய உணவு அளிப்பது மிகச் சிறந்த தர்மமாகும். ஆதமுடைய மக்களுக்கு 2 ஓடைகள் இருந்தால் 2 ஓடை வேண்டுமென விரும்புவான். அவனது வாயை மண்ணை தவிர வேறெதுவும் நிரப்பாது. ஆதமுடைய மக்களுக்கு 1 ஓடை இருந்தால் 2 ஓடை வேண்டுமென விரும்புவான். அவனது வாயை மண்ணை தவிர வேறெதுவும் நிரப்பாது. மனிதர்களுக்கு அன்பு காட்டாதவர்களுக்கு அல்லாஹ்வும் அன்பு காட்ட மாட்டான். மனிதர்களுக்கு அன்பு காட்டாதவர்களுக்கு அல்லாஹ்வும் அன்பு காட்ட மாட்டான். தனக்கு தேவையற்ற விடயங்களில் இருந்து விலகியிருப்பது ஒருவனின் அழகிய இஸ்லாமிய பண்புகளில் ஒன்றாகும்.
தனக்கு தேவையற்ற விடயங்களில் இருந்து விலகியிருப்பது ஒருவரின் அழகிய இஸ்லாமிய பண்புகளில் ஒன்றாகும். தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையில் மன்னிப்பவனே இறைவனிடத்தில் கண்ணியமானவன். தண்டிக்கும் சக்தி பெற்ற நிலையில் மன்னிப்பவனே இறைவனிடத்தில் கண்ணியமானவன். மத, இன, குல, மொழி, பிரதேச வரியின் அடிப்படையில் மக்களை அழிப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அதற்காக போராடுபவனும் அதற்காக உயிரை கொடுப்பவனும் எம்மை சார்ந்தவன் அல்ல. மத, இன, மத, குல, மொழி, பிரதேச வரியின் அடிப்படையில் மக்களை அழிப்பவன் எம்மை சார்ந்தவன் அல்ல. அதற்காக போராடுவனும் அதற்காக உயிரை கொடுப்பவனும் எம்மை சார்ந்தவன் அல்ல. கோல் சொல்பவன் சுவனம் செல்ல மாட்டான். கோல் சொல்பவன் சுவனம் சொல்ல மாட்டான். ஏழைகளின் கண்ணீர் கூரிய வாளுக்கு ஒப்பானது. ஏழைகளின் கண்ணீர் கூரிய வாளுக்கு ஒப்பானது. பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கை கொடுப்பதே ஆகும். பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கை கொடுப்பதே ஆகும். உழைப்பாளியின் வியர்வை காய்வதற்கு முன்னாக அவனது கூலியை கொடுத்து விடுங்கள். உழைப்பாளியின் வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனது கூலியை கொடுத்து விடுங்கள். ஒரு அடியானின் குறையை மற்றொரு அடியான் மறைத்தால் அவனது குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைப்பான். ஒரு அடியானின் குறையை மற்றொரு அடியான் மறைத்தால் அவனது குறையை அல்லாஹ் மறுமை நாளில் மறைப்பான். நன்றி சரிபா. இது இணையதளத்திலிருந்து தொகுத்து கொண்டேன். ஆம், மிக்க நன்றி. இணையதளத்திலிருந்து தான் தொகுக்க வேண்டும், எங்களுக்கு இயற்ற முடியாது. எனவே நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், வஜிதா முகமது அவர்கள் சிறப்பாக நபிகளாரின் பொன்மொழிகளை சிறப்பாக சொல்லியிருந்தார். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். எனவே இன்று சமய சிந்தனைக்குள் தங்களை இணைத்துக் கொண்டவர்களாக ரம்சியா சமீம் அவர்கள் மற்றும் வஜிதா முகமது அவர்கள் இருக்கின்றார்கள். இணைந்தவர்களுக்கு மிக்க நன்றிகள்.